ஆமென். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, கூடவே இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்மை சொந்தமாக்க வரப்போகிறார். அன்பு சபையே, இன்னைக்கு நாம் எதற்காய் எதை சொந்தமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம்? அதாவது தேவனை அறியாம நரகத்துக்கு போகிறவர்களை விட பரிதபிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? தேவ அன்பை அதிக ருசிச்சுட்டு அவரை பார்க்காம போறாங்க தெரியுமா? அப்போ தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவன் எந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருப்பானா? தேவன் தந்தவைகளில் ஒன்றையும் இழந்துடக்கூடாது. உணர்வு இல்லாதவங்கள்ட்ட வெளிப்படுகிற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? தேவனை தான் ஆராதிப்பாங்க, ஆனா அவங்க வாயில என்ன வராது? இன்னைக்கு சில வார்த்தை, இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காக மறுபடி கர்த்தர் பேசுகிறார். நீ தைரியமாய் நில்லு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. களைந்து போடுங்க, அழிக்க வேண்டியதை அழிச்சிருங்க. ஆமென். விட்டு விட வேண்டியதை விட்டுருங்க. களைந்து போடதை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதோ என் தேவன் சொந்தமாக்க வரப்போகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கடந்த ஒரு வாரமாக ஆண்டவர் இருதயத்திலே ரொம்ப இடைப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். ஒரு பாடலை, ஒரு தெரிந்த பழைய பாடலை நல்ல கைகளை தட்டி பாடி, ஆண்டவரை மக இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு என்று இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நம்பிக்கையோட பாடி நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு. ஹல்லேலூயா. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. பரலோக தாய் வீடு, பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, நாயகம் வர வேண்டும் தப்பாமலே, நாயகம் வர. சேர்ந்து பாடு. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே, ஓ இயேசுவாலே, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், ஆமென், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம். சொல்ல, லாபமான அனைத்தையுமே, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. இயேசுவை அறிகின்ற தாகத்தினா, இயேசுவை அறிகின்ற தாகத்தினா எல்லாமே இழந்து விட்டேன், நான் எல்லாமே இழந்து விட்டேன். இயேசுவாலே, இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே. எல்லாரும் சொல்ல, எனக்கென்று எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தம் இல்ல,
எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு. சொல்லு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு. சொல்லுங்க இந்த வார்த்தை நம்பிக்கையோட, எல்லாம் இயேசு. ஆமென். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாம் அப்பா. எங்களுக்கு என்று எதுவும் இல்லை. உம்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு ஆண்டவரே? ஆண்டவரே, இந்த ஏக்கத்தோடும் இந்த வாஞ்சையோடும் ஒவ்வொரு நாளும் காணப்பட கிருபை தாரும். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும், எங்களை பலப்படுத்தும், உருவாக்கும். அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 264வது பக்கம். எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஆமென். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, கூடவே இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்மை சொந்தமாக்க வரப்போகிறார். இந்த வசனத்திலே பவுல் எழுதும்போது தெளிவாக ஒன்று எழுதுகிறார். சொந்தமானவர்கள் எதற்காய் சொந்தமாக்கப்பட்டார்கள் என்றால், அவருடைய மகிமை புகழ்ச்சிக்காக மீட்கப்பட. சொந்தமா இந்த பூமியில இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களை தமக்கு அவர் தெரிந்தெடுத்து விட்டு, எதற்காக இந்த தெரிந்தெடுப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால், ஒரு காலத்தில் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது யாருக்காக வரப்போகிறார் என்றால், எவர்களை சொந்தமாக்கும்படி கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அவர்களுக்காக என் ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நான் அவருக்காய் நியமிக்கப்பட்டவன். சபை என்பது கர்த்தருக்காய் நியமிக்கப்பட்ட மனவாட்டி. நாம் கர்த்தருக்காய் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. என்னை சொந்தமாக்க என் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த வார்த்தை ஏன் இந்த நாளில் பேச விரும்புகிறேன் என்றால், கடந்த ஒரு வாரமாய் கர்த்தர் எனக்குள் எழும்பின ஒரு கேள்வி, நீ எதை சொந்தமாக்க விரும்பி கொண்டிருக்கிறாய்? இந்த பூமியில உனக்கு எது சொந்தமாகணும்னு நீ விரும்பி கொண்டிருக்கிறாய்? என் நினைவுல எதை நான் சொந்தமாக்க விரும்பி கொண்டிருக்கிறேன்? ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. நான் எதை சொந்தமாக்க விரும்புகிறேனோ அதற்கு ஏற்றாற் போல் நான் என்னை மாற்றுவேன். ஆமென். எதை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் அதற்கு ஏற்றார் காரியங்களை நான் செய்வேன். எதை சொந்தமாக்க விரும்புகிறேனோ அதற்கான கிரியைகளை நான் செய்வேன். இன்னைக்கு பரலோகத்தை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் என்றால், கிறிஸ்துவை நான் சொந்தமாக்க விரும்புகிறேன் என்றால், என்னில் வெளிப்படுகிற அத்தனை காரியங்களும் அவர் விரும்புகிற காரியமாய் தான் இருக்கும். இன்னைக்கு என் விருப்பம் என்ன? இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன? சபையின் விருப்பம் என்ன? எதை சொந்தமாக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த பூமியிலே நாம் அனுபவிக்கும்படி, நாம் சொந்தமாக கொள்ளும்படி அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆனா என்னுடைய போக்கஸ் எதுவாக இருக்கிறது? ஆமென். பரிசுத்தவான்கள் நம்முடைய முற்பிதாக்களை குறித்து சொல்லும்போது எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 13 முதல் 16 வரை நீங்கள் படித்தீர்கள் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள், வாசிக்கலாம். 13 முதல் 16 வரை. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அவர்களுக்கு இந்த பூமியிலே கர்த்தர் செய்வேன் என்று சொன்ன நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனால் அவர்கள் அதை குறித்து ரொம்ப போக்கஸ்டா இல்லாம, அதன் மேல ரொம்ப வாஞ்சியா இல்லாம, பைபிள் சொல்லுகிறது அவர்கள் அதை அல்ல அதிலும் மேன்மையாக, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் தெரியும். 14வது வசனத்தில் சொல்றாங்க, இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தங்களை தெரியப்படுத்துகிறார்கள். 16வது வசனம், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அவங்க விருப்பம், அவங்க வாஞ்சை எதெல்லாம் தெரியுமா? நான் அதை சொந்தமாக்கணும், எனக்கு அது சொந்தமாகணும். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற தேவ பிள்ளைகளை குறித்து தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமென்.
யார்? அவர்கள் ஆபிரகாமின் தேவன் எனப்பட, ஈசாக்கின் தேவன் எனப்பட, யாக்கோபின் தேவன் எனப்பட ஆண்டவருக்கு வெட்கம் வரலையா? ஏன்னா அவங்க எதை நாடுறாங்க, எதை விரும்புறாங்க தெரியுமா? இந்த பூமியில வைத்த நன்மையை சொந்தமாக்க அல்ல, பரலோகத்தில் எனக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்ட. அன்பு சபையே, இன்னைக்கு நாம் எதற்காய் எதை சொந்தமாக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம்? உபாகமம் 7வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்ச கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி, அவருக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நான் எதை சொந்தமாக்க விரும்புகிறேன்? நீங்க யோபின் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, யோபு இன்னும் அந்த உத்தமத்திலே கடைசி வரை அந்த பிடிச்சு நிற்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவன் அவ்வளோ பெரிய ஒரு சோதனை ஒரே நாளில் அந்த மனுஷன் எப்படி தான் தாங்கினாருன்னு தெரியல. எங்க நமக்கு நம்ம நினைச்சது போல ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கவில்லை என்றால் நம்ம அட்லீஸ்ட் 2 நாளாவது ஜெபிக்காம இருப்போம்ல. ஆமென். நான் என்னத்துக்கு ஆண்டவரை பிடிச்சிட்டு, சின்ன விஷயமா இருக்கும், நம்ம நினைச்சது போல ஒரு காரியம் நடக்கலைன்னா, ஆமாம், ஏதோ ஒரு விதத்தில் நாம் தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருப்போம். இன்னும் யோபுவை பாருங்க, ஒரே நாளில் இப்படி ஒரு இழப்பு மட்டும் நம்ம லைஃப்பில் சந்திச்சோன்னா எத்தனை பேருக்கு உயிரோடு இருப்போம்? அந்த மனுஷன் எப்படி தான் அந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்துச்சுன்னு தெரியல. ஒவ்வொருத்தனா சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தன் சொன்னாலே நமக்கு தாங்காது. இது ஒரே நாளில் ஒவ்வொருத்தனா அத்தனை இழப்பை சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு ஒருத்தர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. அவன் தூஷிக்கவில்லை. இவ்வளவு பிரச்சனை நடுவிலும் யோபு தன் வாயினால் ஒரு பாவம் செய்யவில்லை, தன் கண்களில் ஒரு பாவம் செய்யல, உத்தமத்தில் அப்படி பிடிச்சு நிற்கிறார். மனைவி சொல்ற, எது வரைக்கும் உத்தமத்தில் இருப்பேன், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இப்படி சொல்லும் போதும் அவன் பைத்தியக்காரி மாதிரி பேசாத, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையை பெறக்கூடாது சொல்லி கர்த்தருக்காய் உறுதியாய் நிற்க ரீசன் என்ன? எதற்காக யோபு நீ இப்படி நிற்கிறேன்னு கேட்டா யோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை தரப்போற. அப்படியா? இல்ல. எனக்கு நான் இன்னைக்கு இப்படி உத்தமத்தில் நின்னுட்டேன்னா 42வது அதிகாரத்தில் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் இரட்டிப்பாய் மாற்றி எனக்கு தருவா. இப்படியா? இல்ல. யோபுவே, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லயும் நீர் பாவமும் செய்யாம தேவனை தூஷிக்காம நீங்க விடாம பிடிச்சிட்டு இருக்கிற ரீசன் என்ன யோபுவே? இப்படி கேட்டா யோபு சொல்லுவாரு, 19வது அதிகாரத்தின் 25, 27 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு 27 என்ன சொல்றாரு பாருங்க, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் யோபு இன்னும் இந்த உத்தமத்தில் நிக்கிற? ஏன் யோபு உன் லைஃப்ல கரவராதபடி இன்னும் காத்துட்டு இருக்கிறேன்னா யோபு சொல்லுவார், எனக்கு பிள்ளைய சொந்தமாக்குறதை விட, எனக்கு ஆடு மாடு கழுதை சொந்தமாக்குறதை விட, எனக்கு இழந்த நன்மை சொந்தமாக்குறதை விட எனக்கு இன்னொருத்தரை சொந்தமாக்கணும், எனக்கு அவரை சொந்தமாக்கணும். எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் வருவார், அவர் வருவார். ஆமென். வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம். அப்ப எந்த காலத்துல அவர் நம்புறார் பாருங்க, அவர் வருவார். நமக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார், வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அவர் வருவார். அவர் இன்னும் ஒரு நம்பிக்கை, நான் இதை அறிந்திருக்கிறதுனால நான் ஏன் இன்னும் உத்தமத்தில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு இரட்டிப்பான நன்மை சொந்தமாக்கப்பட இது அல்ல. அது வந்தா சந்தோஷம், வராட்டாலும் சந்தோஷம். எனக்கு அது அல்ல. அவர் வரும்போது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே, அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவே, அந்நிய கண்கள் அல்ல. எஸ் லார்ட். நாதா என் கண்ணா கண்டிடுவே, அந்நாளின் வாழ்வினில் பொன்னா, என் வாழ்வின் பாக்கியனா, அண்ணா என் வாழ்வினில் பொன்னா, என் வாழ்வின் பாக்கிய. இன்னைக்கு எதை சொந்தமாக்கும்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
கிறிஸ்துவை சொந்தமாக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் தங்கள் கிரியைகளை ரொம்ப கவனமா இருப்பார்கள். ஹல்லேலூயா. எதை நான் சொந்தமாக்க விரும்புகிறேனோ அந்த சொந்தமாக்கும்படி நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். அதுக்கு நான் எப்படி செய்யணும், எப்படி வாழணும், அதற்கேற்றார் போல வாழுவேன். ஹல்லேலூயா. என்ன நான் எப்படி அதற்காக தயார்படுத்தணுமோ அதற்கேற்றார் போல நான் தயார்படுத்திக் கொள்வேன். யோபு இன்னும் உத்தமத்தில் பிடிச்சிட்டு இருக்கிற ரீசன் அதில் நன்மைக்காக இல்லை, அவருக்காக. அவர் வரும்போது அதனாலதான் யோபு தன் கண்களிலும் அப்படி உறுதியா இருந்தார், தன் பேச்சில் உறுதியா இருந்தார். எந்த விதத்திலும் பாவம் செய்யாதபடிக்கு அவ்வளவு உறுதியா இருந்தார். அவர் நம்மை சொந்தமாக்கினவர். இன்னை சொந்தமாகினவர்கள், அவரால் சொந்தமானவர்கள் அவரை சொந்தமாக்கும்படி ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இது கடைசி காலத்திற்குள் வந்திருக்கிறோம். ஆமா, இன்னும் நாட்கள் எவ்வளவு செல்லும் என்று தெரியவில்லை. அன்பு சபையே, விழித்தெழும்புவோம். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலத்திலே கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென். நீங்க ஆமென் சொல்லாட்டாலும் அதுதான் ஆமென். ஹல்லேலூயா. தேசத்தில் நடக்கிற காரியங்கள் வெளிப்படுத்துகிறது அல்லவா? ஆமா, இந்த யுத்தம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஆமா, இது எல்லாம் கர்த்தர் அடையாளங்களாய் வைத்து ஆல்ரெடி சொல்லி இருக்கிறார். அவன் இன்னும் சபை அவன் உறங்கிக் கொண்டிருக்குமானால் ஹல்லேலூயா, சொந்தமானவர்கள் மீட்கப்படணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் என் கண்ணு உங்களை பார்க்கணும்ப்பா. விரும்புறவங்க ஒரே ஒரு ஜெபத்தை உங்க வலது கரத்தை உயர்த்தி, அவன் யோபுவை போல அவரை நான் பார்ப்பேன், நான் பார்த்துறணும் ஆண்டவரே, நான் பார்த்துறணும். இவ்வளவு நன்மை அனுபவிச்சேனா, இவ்வளவு கிருபை அனுபவிச்சேனா, மிஸ் பண்ணிடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. என் கண்கள் அதை பார்க்கணும், ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று சொல்ல. என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் என்று காண்பேனோ. இவ்வளவு தேவ அன்பை பார்க்காம அனுபவிச்சுட்டு அவர் பார்க்க வரும்போது நான் அவரை பார்க்காம போயிட்டேனா? ஹல்லேலூயா. அதாவது தேவனை அறியாம நரகத்துக்கு போகிறவர்களை விட பரிதபிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? தேவ அன்பை அதிக ருசிச்சுட்டு அவரை பார்க்காம போறாங்க தெரியுமா? ஏன் இன்னும் கர்த்தர் காலத்தை தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு போவது தேவ சித்தம் கிடையாது. இப்ப ஆண்டவர்கிட்ட போய் சும்மா கேட்கலாம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரை இன்னும் வரல? ஆண்டவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்ல, இப்ப நான் வந்தா இதுல பாதியும் வராது. சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப ஆண்டவர் எத்தனை பேர் போவீங்க? கையில தூக்கட்டா. அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கு சபைட்டே இல்லை. சபைக்கு இன்னைக்கு எது சொந்தமாகணும், எது இன்னைக்கு நமக்கு ரொம்ப மேன்மையா இருக்கு? எனக்கு கர்த்தர் இந்த நன்மை செய்ய மாட்டாரா? இந்த வார்த்தை நிறைவேற்ற மாட்டார்? எஸ், அதெல்லாம் நடக்கும். ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ், நான் எப்போவுமே சொல்லுவேன், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்தை அவர் என்ன சொல்லி தான் மீட்டார்னா, ஏலிமை தருவேன்ல, கானானுக்குள்ள கொண்டு போவேன். ஆனா கானானுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலி உனக்கு உண்டு. ஆனா நீ ஏலிமை பார்க்க கூடாது. உன் ஃபோக்கஸ் கானானா இருக்கணும். உன் ஃபோக்கஸ் கானானா இருந்தா உன் லைஃப்ல ஒரு ஏலி உண்டு. விசுவாசிக்கிறவங்க இப்ப சொல்லுங்க, பரலோகமே என் சொந்த. சிலருக்கு இது பாடுறதுக்கு பயம். ஏன்னா இந்த பாட்டு பொதுவா எங்க பாடி பழகிட்டாங்க. மரண வீட்டுல பாடி பாடி பழகி இப்ப அது பாட, இது எதுக்கு பாடுறீங்க?
சிலருக்கு இது பாடினாலே ஒரு பயம். இந்த வாரத்தில் நிறைய ஸ்டேட்டஸ் இந்த பாட்டு தான் இல்லை. அவன் அந்த கரெக்டாக அந்த செய்தி ஆண்டவர் வந்து இருதயத்தில் எழுப்ப பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாட்டில் வந்து அப்படியே வைரலாக இந்த வாரம் எல்லா ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்ணார். உனக்கு சொந்தமாக எதை மாற்றுறதுக்கு விரும்புகிற அன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஏக்கம் அதுதான். ஆமை ஆண்டவரை, எனக்கு சொந்தமாக இந்த பூமியின் கூடாரம் அல்ல, அந்த பரலோக வருத்தம் பசி தாகம் மன தூயரம் அங்கே இல்லை. வருத்தம் கிரீடம் கிரீடம் வாஞ்சிப்பே இன்னவர் பாதம் சேர்வே. பரலோகமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே பரலோகமே என் சொந்தமே. சொல்லுங்க, சிலுவையில் அறையுண்டேன், சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவை சபையை புதிதாக்கும் ஆண்டவரே, சபையை இப்படி மாற்றுக ஆண்டவரே. ஒருவர் இழந்துடக்கூடாதப்பா. ஆமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமென். பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது, ஆமென், வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு திரும்பலாம் போகும்போது அனுப்புறவங்க என்ன கேட்பாங்க? இனி எப்போ வருவீங்க? எதுக்கு இனி எப்போ வருவீங்கன்னு கேட்கறது? அங்கிருந்து பொருள் வாங்கிட்டு வரதை வாங்குறதுக்கா? இல்லை, பார்க்கறதுக்கு. அவன் இயேசு போகும்போது சீசரெல்லாம் இப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இயேசு சொல்றார், வருவேண்ணா, நான் வருவேன், நான் வந்து பார்ப்பேன், உன்னை கூட்டிட்டு போக நான் வருவேன். எத்தனை பேர் வரணும்ப்பா? பார்க்க ஆசையா இருக்குதுப்பா. சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல சிலுவையில் என்னை சொந்தமாக்கினவரே, என்னை சொந்தமாய் தெரிந்து கொண்டவரே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது. சொல்லுங்க, பரலோகமே பரலோகமே. Thank you Jesus. என்று ஆமென். பரலோகமே என் சொந்தமே என்று. அவரை சொந்தமாக்க விரும்புகிறவர்கள் அவரை சொந்தமாக்கும்படி எப்படி வாழணுமோ அப்படி வாழ துடிப்பார்கள். கிருபையாய் அவர் நம்மை சொந்தமானவர்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் சொந்தமானவர்கள் அல்ல,
யோவான் எழுதும்போது தெளிவா எழுதுகிறார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதோடு முடிக்காமல் 11வது வசனத்துல என்ன சொல்றார்னா, 12வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றோம். நாம் சொந்தமானவர்கள் அல்ல, ஆனால் சொந்தமானவர்களாய் அவர் நியமித்து விட்டார். எதற்காக நியமித்து போயிருக்கிறார் என்றால், இனி சீக்கிரத்தில் அவர் சொந்தமாக்க வர போகிறார். அப்ப நியமிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எதை எதிர்பார்த்து இருக்கணும்னா, என்னை சொந்தமாக்க வரப்போகிறவர் அவர் வரும்போது என்னை சொந்தமாக்கத்தக்கதை நான் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை சொந்தமாக்கும்படி இந்த பூமியில அவர் பரத்திலிருந்து இறங்கி வரும்போது அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன இருந்துச்சு தெரியுமா? அவை தெரிந்த வார்த்தைகளானாலும் ஒரு விசை கூட அதை நினைவுபடுத்துகிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஆமென், இப்படி அவர் மாற வேண்டியதாக இருந்தது. பூமியிலே பாவத்தில் இருந்த என்னை அவர் சொந்தமாக்கும்படி அவர் இப்படியெல்லாம் வர வேண்டியது இருந்துச்சு. அதற்காக தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். சிலதை வெறுக்கிறார். சில இடத்துல இருந்து அவர் வந்து அந்த கேரக்டர் அப்படியே மாறுறார். அடிமையின் ரூபத்தை எடுத்து கொடுத்ததல்ல, அவர் எடுக்கிறார். ஏன் ஆண்டவரே நீங்க இதை வெறுமையாக்குறீங்க? ஏன் ஆண்டவரே இந்த ரூபத்தை நீங்க எடுக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே நீங்க இப்படி உங்களை தாழ்த்துறீங்கன்னா, அவர் சொல்ற வார்த்தை, எனக்கு அவனை சொந்தமாக்கணும் அப்படின்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்றேன். என்ன சொந்தமாக்குறதற்கு அவர் சிலதை மாற்ற வேண்டியது இருந்தது போல, அவரை சொந்தமாக்குறதுக்கு நான் சிலதை மாத்தணும். என்னை சொந்தமாக்க அவர் மேன்மையானதெல்லாம் மாத்தினார், நான் அவரை சொந்தமாக்க தீமையானதெல்லாம் மாத்தணும். ஹல்லேலூயா. காலையில் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது அவர் என்ன சொந்தமாக்குறதுக்கு மேன்மையானதெல்லாம் வச்சுட்டு இந்த பூமியில நான் பார்த்த அந்த தீமையானதெல்லாம் அவர் மேலே ஏத்துக்கிட்டாரு. ஹல்லேலூயா. ஏத்துக்கிட்டு என்னை சொந்தமாக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இனி நான் உன்னை சொந்தமாக்க வரும்போது நீ எதை பார்க்கறதுக்கு மேன்மையானது. அதுதான் பைபிள் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அவன் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடக்கடவன். அவர் என்னை சொந்தமாக்க அவர் எப்படி எனக்காக சிலதை செய்தாரோ அதே போல நான் அவரை சொந்தமாக்க அவருக்காக நான் சிலதை செய்யணும். ஏன் இதை செய்றீங்க? இது உலகத்துக்காக இல்ல. ஏன் இதை செய்றீங்க? இது உங்க நோ, இது நான் அவரை சொந்தமாக்கும்படி. ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் செய்துதான் ஆகணும். ஆமென். அவர் எனக்காக சில காரியத்துல வெறுக்கிறதுல அவர் உறுதியா இருந்தார். சில காரியத்துல எனக்காய் மாற்றுறதுல அவர் உறுதியா இருந்தார். அவர் மாத்தின காரியத்தை பாத்தீங்கன்னா தீமையான காரியம், அது மேன்மையான காரியங்கள். ஆனா என்ன சொந்தமாக்குறதற்கு இதை மாத்தணும்னு அவர் மாத்திட்டு வந்தார். இதை நான் எப்படி மாத்துறது? ஐயோ இந்த இதை நான் எப்படி விட்டுட்டு அவனுக்கு வேண்டி இப்படி யோசிச்சிருந்திருப்பார்னா இன்றும் நாம் தேவனை அறியாதவர்களாய் தான் அழிந்தே போயிருந்திருப்போம். அவர் சிலதை யோசிக்காம என்ன சொந்தமாக்கணும்னு வந்ததுனாலதான் இன்னைக்கு நான் ஜீவனோட அப்பா சமூகத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காக கழுவி நீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே அனுதினமோ. ஆமென். ஆராதனை கர்த்தர் நல்லவர் அனுதினம். கொலோசையர் 3வது அதிகாரத்தின்
1-2 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தெரிந்த வார்த்தைகள் தான் வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஜீவன் கிறிஸ்துவுடனே, இப்ப நம்ம கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லிட்டு 4வது வசனம் சொல்லப்படுகிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதோட முடிக்கவில்லை. அப்ப இந்த மகிமையில வெளிப்பட விரும்புகிறவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அழித்து போடுங்கள் என்று 5வது வசனத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்தில் விட்டு விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 9வது வசனத்தில் களைந்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அழித்து போடுங்கள். எதை அழிக்கணும்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்க. இதை நீ அழிச்சிடணும். இதை நீ விட்டு வைக்க கூடாது, அல்லது இதை நீ களைந்தும் விட்டுறக்கூடாது. இது என்ன பண்ணிடணும்? ஆமே, இது பாம்புக்கு விஷம் மாதிரி. பாம்பை கொன்ன அடுத்து என்ன செஞ்சிடணும்? சாப்பிடணுமா? நீங்க இருக்கிறத பார்த்தா அதையும் சுட்டு கிரில் மாதிரி சாப்பிடுறது மாதிரியா? பாம்பை நீ கொன்னுட்டேன்னா அடுத்து என்ன செஞ்சிடணும்? அதை அழிச்சிடணும். அதை அழிச்சிடணும். அழிக்க வேண்டியதை அழிக்காம விட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மகிமை வெளிப்படும் போது சில நேரத்தில் அது நம்ம வாழ்க்கையில வேலை காட்டிடும். 3 காரியங்கள் தெளிவா. அழிக்க வேண்டியதை அழிச்சிரு, விட்டு விடுங்கள். சிலதை விட்டுறணும். எதை விட்டுறணும்? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம். நீங்க இவ்வளோ சைலண்டா இருக்கிறத பார்த்தா இது அத்தனையும் உங்கள்கிட்ட அப்படியே இருக்கிறது போல எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதை விட்டு விடு. இது மனுஷனுக்குள்ள மாம்சீகமா எழும்புகிற சுபாவம். இது கோபத்தை யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன பிள்ளையே இப்போ கோவப்படுது இல்லை? பால் குடிக்கிற பிள்ளையே ஏதாவது கொடுக்கலன்னா அப்படின்னு கோவப்படுது. இது மனுஷ சுபாவம். இது ஈஸியெல்லாம் அழிக்க முடியாது. அதனால ஆண்டவர் அது ரொம்ப பெருசா இனி அழிச்சு போடு அப்படியெல்லாம் சொல்லாம, ஆமே நீ அதை விட்டுரு. மேக்சிமம் கோவப்படாம இரு, பொறாமப்படாம இரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. ஆமே. கோவமே வராதுன்னு சொல்ற யாராவது இங்க இருக்கிறீங்களா? ஒரு கை உயரல. ஆண்டவர் அதனால தெளிவா, ஆண்டவர் தெரியும் எது நமக்கு அழிக்க முடியும், எதை விட முடியும், எல்லாம் தெரியும். அவன் எனக்கு கோபப்படாமலே இருக்க முடியாது அப்படி பைபிள் சொல்லல. நீ விட முடியும். நீ கிறிஸ்துவுக்குள்ள சரியா உருவானா உன் சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமாம். ஒருத்தன் பண்ற பிரச்சனையை பார்த்து கோபத்தில் அடிச்சுட்டு வந்த ஒருத்தனை குறித்து ஆண்டவர் ஒரு நாள் சாட்சி கொடுக்கிறார். இவன் சாந்த குணம் உள்ளவன். மிரியாம் ஆரோனும் பேசும்போது மோசே கோபம் வராமலே இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு வெளிப்பட்ட கிரியை இன்னைக்கு வெளிப்படல. ஏன்னா அவன் இப்போ தேவனோடு அதிகம் பேசுகிறவன், முகமுகமாய் பேசுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள போக 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 எங்க உண்மையில இன்னைக்கே நம்ம லைஃப்ல ஒரு முழுமையான ஒரு மாற்றம் வந்துச்சான்னு கேட்டா இல்லை. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்ல முடியும், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அநேக சுபாவங்கள் இன்னைக்கு இல்லை. அது அங்கீகரிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்கப்பா. நிறைய மாத்தி இருக்கிறார்ல. அதனாலதான் தாவீது சொல்றார், தேவனுக்கு பயந்தவர்களே கூடி வந்து கேளுங்கள், கர்த்தரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சொல்லுவேன் அப்படின்றார். என் சரீரத்துக்கு செஞ்சதில்லை, என் ஆத்துமாவுக்கு. ஏன்னா அவ்வளோ மாற்றத்தை நமக்கே நம்மளை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இது நானா அப்படின்னு. அதனாலதான் நான் சொல்லுவேன், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம போட்டோவையும் இப்ப நம்ம போட்டோ எடுத்து பார்த்தா என்ன அழகா, அப்படி அழகாக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படி சொல்லுங்க. எப்பா என்ன சிரிப்பு வருது பல்லு. சில சிஸ்டர் யோசிக்கிறேன், இன்னைக்கு நான் மேக்கப்பே பண்ணலையா, அப்போ இன்னைக்கு தான் அழகா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கிரியைகள் நமக்கு மேக்கப்பா மாறுவதாக.
ஹalleluya. மற்ற மேக்கப்போட இந்த மேக்கப் போட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையை வந்து ஜொலிச்சிடும். உங்க வாழ்க்கையை அநேகர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹalleluya. அப்ப விட்டு விட வேண்டியதை விட்டு விடணும். அடுத்து களைந்து போடுங்கள். எதை களைந்து? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். பர்த்திமேயு ஆமென் இயேசுவே என்று கூப்பிட்டதும் சீஷர்களை பார்த்து சொல்றார், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிட்ட போறேன் அப்படி தெரிஞ்சதும் அவன் செய்த தன் பழைய வஸ்திரத்தை எரிந்து விட்டேன். பழைய வஸ்திரத்தை எரிஞ்சிடணும். அது நம்ம கையில இருந்துடக்கூடாது. பழைய மனுஷனை களைந்துடணும். நம்ம லைஃப்ல இன்னும் அதை தரித்து கொண்டு இருப்போமானால் கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது, சொந்தமாக்க வரும்போது அது பெரிய பாதிப்பை உண்டாகும். களைந்து போடுங்க. அழிக்க வேண்டியதை அழிச்சிருங்க. ஆமென். விட்டு விட வேண்டியதை விட்டுருங்க. களைந்து போடதை களைந்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இதோ என் தேவன் சொந்தமாக்க வரப்போகிறார். ஹalleluya. நேரம் அதிகம் போகிறது. இன்று நான் பேச போகிற வார்த்தை ஆமென் அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் பிரதானமாய் அடியானோடு கடந்த வாரத்தில் இடைப்பட்டு கொண்டிருந்தார். அவர் நம்மை சொந்தமாக்க வரும்போது அவருக்கு நம்மேல் பிரியம் இருக்க வேண்டும். ஆமென். நம்மை தெரிந்தெடுக்கும் போது அவர் நம்மை அன்பு வைத்துதான் தெரிந்தெடுத்தார். நம்மை பிரியம் வைத்துதான் தெரிந்தெடுத்தார். அதான் பாடினோமே, என் மீது அன்பு கூர்ந்து. ஆமென். யோவான் எழுதும்போது எழுதுகிறார், அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்தார் என்று. அவர் நம்மை பிரியம் வைத்துதான் அவர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுக்கும் போது வைத்த பிரியம் சொந்தமாக்கும் போதும் இருக்கும். இதைதான் ஆவியானவர் எச்சரித்தார். உன்னை நான் தெரிந்து கொண்ட அந்த பிரியம் நான் சொந்தமாக்க வருவேன்ல, அப்பவும் உன் மேல இருக்கணும்பா. அதுக்கு ஏற்றார் போல நீ வாழ்ந்துரு அப்படின்னார். அதற்கேற்றார் போல வாழ்ந்துரு. ஆமென். கானானை சுதந்திரிக்கும் காலம் சமீபித்து வந்ததும், கானான் பக்கத்துல வந்ததும், இப்ப வேவு பார்த்துட்டு வந்ததும் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பி கொண்டிருந்த போது ஆமென் அது நடுவில் யோசுவாவும் காலேபும் எழும்பி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? நமக்கு பலன் இருந்தா அதை சுதந்திரிச்சிடும். அப்படி அல்ல. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அப்படி அல்ல. ஒரு வார்த்தை தெளிவா சொல்லுவாங்க, அவர் நம்மேல் பிரியமா இருந்தார். மீட்கும் போது இருந்த பிரியம் இன்னைக்கு உன் மேல இருக்குதுன்னா நிச்சயம் காணணும் உன் கையில. அவர் மீட்கும் போது உன் மேல வச்ச அந்த பிரியம் அவர் வரும்போதும் இருக்கணும். இதைதான் சபை அறிந்து கொள்ளணும். ஆனா அவர் மீட்கும் போது இருந்த பிரியம், மீட்கும் போது பாவியா இருந்தோம் ஆனா அன்பு வச்சார். ஆனா இனி வரும்போது பாவியா இருந்தா அன்பு வைக்க மாட்டார், பரிசுத்தமா இருந்தா அன்பு வைப்பார். காரணம், அவர் இனி வரப்போறது கிருபை பாராட்ட அல்ல, அவர் வரப்போறது தயவு பாராட்ட அல்ல. அவர் இதோ பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆமென். முதல்ல வந்தது நான் பாவியா இருந்து என் மேல பிரியம் வச்சு தூக்கி எடுத்தார். இனி வரும்போது நான் பாவியா இருந்து பிரியம் வைத்து அல்ல, நான் பரிசுத்தமா இருந்து பிரியம் வைத்து தூக்கி எடுப்பார். அதனாலதான் யோசுவா காலேப் என்ன சொல்லியிருக்கணும் உண்மையிலே? அப்ப பிரியம் இல்லாமலே எவ்வளவு நாள் நடத்தினாரு, பிரியம் இல்லாமலே எவ்வளவு நாள் கொண்டு வந்தாரு, பிரியம் இல்லாமலே எவ்வளவு நாள் போஷித்தாரு. பிரியம் இருக்குது. ஆனா அவர் சுதந்திரிக்க வரும்போது, சொந்தமாக்க வரும்போது கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தார். உன் மேல அவருடைய பிரியம் குறைஞ்சிடக்கூடாது. ஹalleluya. ஏனோக்கை குறித்து ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் காணப்படாமல். அடுத்த வார்த்தை கவனிங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அப்படின்னு. இன்னைக்கு பாவியா இருந்த நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நிற்க ரீசன் என்னன்னு கேட்டா ஒரு வார்த்தை, என் மேல பிரியம் வச்சு தெரிந்தெடுத்தார். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது இனி ஒரு வார்த்தை சொல்றேன். இனி சொந்தமாக்க வரும்போதும் யார் மேல பிரியம் இருக்கிறாரோ அவங்கள சொந்தமாக்குவார். ஏனோக்கை குறித்து அவர் எடுத்துக்கொண்டார். ஆனா அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக என்ன சாட்சி பெறுகிறான் என்றால், தேவனுக்கு பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன். ஆமென். இந்த பிரியமானவன் என்கிற இந்த அனுபவத்திற்குள்ளாய் சபை கடைசி வரை காணப்பட வேண்டும். எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் வார்த்தைகளை இப்படி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள் வரை வாசிக்கலாம் வேகமாக. தரிசித்து நடவாமல்
விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏன் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம் என்றால் 8ல சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு குடி போகி கர்த்தரிடத்தில் குடியிருக்க நான் விரும்புறேன் அப்படின்றார். எனக்கு அங்க சொந்தமாக்கணும், அந்த பரலோகத்தை எனக்கு அவரை சொந்தமாக்குறதற்கு இந்த தேகத்துல நான் குடியிருக்கும் போது எப்படி இருக்க விரும்புகிறேன் என்றால் அவருக்கு பிரியமா இருக்கவே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம், ஆண்டவருக்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று நீரே என் தேவன், நீரே என் பாடுகும் நல்ல பரிசுத்த ஆவியானவர், ஆமென். செம்மையான வழியிலே ஹல்லேலூயா, செம்மையான வழியிலே நடத்தவே. மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே. அப்ப அவருக்கு பிரியமாய் வாழுகிறவனிடத்தில் வெளிப்படுகிற ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் முதன்மையாய் வைத்து நான் பேச விரும்புகிறேன். இது அவர் வரும்போது ரொம்ப எதிர்பார்ப்பார். அவர் வரும்போது நாம் அவருக்கு பிரியமா இருக்கணும். அப்படி அந்த பிரியம், அது என்ன பிரியம்? யோவான் 6வது அதிகாரத்தின் 39வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை, எல்லாரும் இந்த வார்த்தையை கவனிக்கணும். யோவான் 6:39, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மொழிபெயர்ப்பில் அதனுடைய அர்த்தம் இப்படி கொடுக்க, இந்த சித்தம் என்கிற வார்த்தைக்கு இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தந்தவைகளில் ஒன்றே நான் இழந்து போகாம அவர் வரும்போது நான் அதை அப்படியே காத்து கொடுக்கிறேன்ல, இது அவருக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவன் எந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருப்பானா, தேவன் தந்தவைகளில் ஒன்றையும் இழந்துடக்கூடாது. தேவன் தந்தவைகளில் ஒன்றையும் இழந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்துல ரொம்ப கவனமா இருந்தார். அவர் தைரியமா சொல்றார், அவர் தந்தவைகளில் எனக்கு ஒன்றும், ஆமென், நான் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர் வரும் நாளில் சொந்தமாக்க வரும்போது அவைகளோடு நான் நிற்பது, அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். இந்த வார்த்தை பேசும்போதே ஒரு கொஸ்டின் கேட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். இன்னைக்கு தேவன் தந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கிறது? முதல்ல உங்க கையில் அது இருக்குதா? அது தந்தது போல இருக்கிறதா? அல்லது எந்த நிலையில் இருக்கிறது? ஆமா, தேவன் தந்தது என்ன? தேவன் தந்த ரட்சிப்பு, தேவன் தந்த அபிஷேகம், தேவன் தந்த தேவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கை, தேவன் தந்த கிருபை வரங்கள், ஹல்லேலூயா, இன்னும் ஆவிக்குரிய அனுபவங்கள். அதை தாண்டி உலக காரியத்தில் பார்க்கும்போது தேவன் உங்களுக்கு தந்த குடும்பம், தேவன் தந்த பிள்ளைகள், தேவன் தந்த நன்மைகள், இன்னைக்கு அது எந்த நிலையில் உங்கள் கையில் இருந்து கொண்டிருக்கிறது? இது ஒவ்வொன்றும் நாம் எடுத்ததல்ல, தேவன் கொடுத்தது. இதை நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் கையில இருக்கிற சின்னதோ பெரியதோ எல்லாமே நான் எடுத்ததல்ல, தேவன் கொடுத்ததுன்னு சொல்றவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென். அவர் கொடுத்தது, இதை மறந்துடவே கூடாது. எதுவான கர்த்தர் கொடுத்தது, ஆமென். புருஷன் கர்த்தர் கொடுத்தது, மனைவி சொல்லுங்களேன், ஆமென். சிலர் யோசி, கர்த்தர் தந்தா இப்படியா தரணும்? பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, பெற்றோர் கர்த்தர், பிள்ளைகளா சொல்லுங்க, பெற்றோர் கர்த்தர் கொடுத்தது, ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்தது, உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம், அது கர்த்தர் கிருபை பாராட்டினது, அபிஷேக கர்த்தர் கொடுத்தது, ஊழியம் கர்த்தர் கொடுத்தது, சபை கர்த்தர் கொடுத்தது, ஒவ்வொன்றும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தந்தத எவன் ஒருவன் காக்கிறானோ,
ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி மனுஷனை உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, எதுக்கு இதை தந்தேன் தெரியுமா? சும்மா சாப்பிட்டுட்டு அப்படி மலர்ந்து கிடக்கிறது கிடையாது. இதை பண்படுத்தும், இதை காக்கும். இதை நீ பண்படுத்தணும், இதை காக்கணும். நிர்விசாரமா இருந்துராத. நான் வரும்போதெல்லாம் இதை பார்ப்பேன், வரும்போதெல்லாம் இதை பார்ப்பேன். தேவன் தந்த குடும்பத்தை இன்னைக்கு எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம், தேவன் தந்த பிள்ளை இன்னைக்கு எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், அவன் பெற்றோரை எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபையிலே அதிகமாய் சத்துருவினுடைய கிரியைகள் பெருகி கொண்டிருக்கிறது. குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறார். அன்பு சபையே, அன்பான குடும்பங்களுக்கு இந்த வார்த்தையை நான் பாரமாய் பேசுகிறேன். கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் தந்ததை கணக்கு கேட்கிறவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரியத்தில் மிகப்பெரிய பிரியத்தை தந்ததுல நான் ஒண்ணு இழந்துடக்கூடாது. தந்ததுல சொந்தமாக்க வரும்போது அவர் என்கிட்ட பார்க்கும்போது நான் ஒண்ணு இழந்துடக்கூடாது. அவைகளை கடைசி நாட்களில் எழுப்புவது என் பிதாவின் சித்தமாய் பிரியமா இருக்கிறது. இன்னைக்கு தேவன் தந்தவைகளை நான் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறேன்? ஹல்லேலூயா. தேவன் தந்தவைகள் இப்ப கர்த்தர் வந்தார்னா எனக்கு தந்ததெல்லாம் அப்படி சந்தோஷமா எடுத்துக்கொண்டு காட்ட முடியுமா ஆண்டவர்கிட்ட? சந்தோஷமா ஆண்டவரே நீங்க தந்ததை நான் சேஃபா வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தந்ததை நான் பத்திரமாய் பாதுகாத்தேன் ஆண்டவரே, இதோ ஆண்டவரே இப்படி என்று சொல்லி என் வாழ்க்கையில ஆனாலும் சரி, குடும்பத்தில் ஆனாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் வந்தா இப்படி காண்பிக்க முடியுமா? கர்த்தர் நம்ம பிரியமாக இருந்தால் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். அப்ப அவர் தந்ததை நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தந்தது பலதும் காணவில்லை, தந்தது பலதும் காணல. இன்னைக்கு காணாததை குறித்த ஒரு பயமும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை. ஆமா, காணாமலே போட்டோம். இப்படியே எடுக்கிற அநேக உள்ளங்கள் இருந்து தயவு செஞ்சு இந்த வார்த்தையை ஆவியானவர் தரும்போதே பாரப்படுத்தினார், என்னோடு எச்சரித்தார். ஆமே, நான் உனக்கு தந்தது அதை நீ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் உன் கையில தந்தது அதை நீ மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வார்த்தை கண்டிப்பாய் நம்ம என்னை எச்சரித்தது போல இந்த கால நேரத்தில் சபையை அன்பாய் கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். லூக்கா 15வது அதிகாரத்தில் ஒரு உவமை கர்த்தர் சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். 8வது 9வது வசனத்துல உண்மையிலே அந்த உவமை சொன்னதற்கான நோக்கம் வேறு. ஆமே, காணாமல் போன ஆட்டை குறித்து முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவது காணாமல் போன வெள்ளிக்காசை குறித்து சொல்லுகிறார். 3 ஆமே வழி மாறி போன இளையகுமாரனை குறித்து சொல்லுகிறார். இது கெட்டு போகிறவனை குறித்து அவர்கள் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இதை குறித்து சொல்வதற்காக இந்த உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் அந்த அடிப்படையில் அல்ல, இன்று இந்த வார்த்தை கத்த தரும்போதே இந்த ஒரு உவமை தான் கர்த்தர் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். என் கையில தந்ததை நான் எப்படி வச்சிருக்கிறேன்? அதனுடைய அந்த 8-9 வசனத்துல தான் ஒரு ஓமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓமை முதலாவது வாசித்திரலாம். வாசிங்க. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாள். கண்டுபிடித்த பின்பு சிநேகிதர்களே அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளி கண்டுபிடித்தேன், என்னோட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அவளுக்கு எப்பதான் சந்தோஷம் வந்துச்சுன்னா காணாதது கையில வந்த பிறகுதான். ஆமென். யூதருடைய கலாச்சாரத்தில் ஒன்று என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு சரியா என்று தெரியவில்லை. ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, திருமணத்துக்காக நியமிக்கப்பட்ட ஸ்திரீயின் இடத்துல தான் இந்த வெள்ளிக்காசுகள் இருக்கும். இந்த வெள்ளிக்காசுகளை அந்த திருமணத்திற்காக அந்த மணவாளன் வரும்போது இந்த வெள்ளிக்காசை அவள் பத்திரமாக வைத்திருக்கணும். அவர் அந்த வெள்ளிக்காசை ஒவ்வொன்றை எண்ணி எண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அது அவர் தந்துட்டு போனது. அதில் ஒன்று மிஸ் ஆயிருந்தாலும் சொந்தமாக்க வந்தவர் சொந்தமாக்காம போயிடுவார். ஹல்லேலூயா. அதில் ஒன்று, அதனால தான் 9 கையில் இருக்குதுல்ல, 1 தானே மிஸ் ஆச்சு. 1 தானமா மிஸ் ஆச்சு, 9 கையில் இருக்குதுல்ல. நீ அதை வச்சு சந்தோஷப்படு. இல்லை, இது அவர் தந்தது, இது அவர் தந்தது. அவர் என்னை சொந்தமாக்க வரும்போது நான் 9 இல்லை, நான் 10 கொடுத்தாதான் என்னை சொந்தமாக்குவார். நான் 10 கொடுத்தாதான் அவருக்கு பிரியம், நான் 10 கொடுத்தாதான் பிரியம். அதனால் அவள் என்ன செய்கிறாள்? அதை கண்டுபிடிக்கிறது வரையிலும் அவளுக்கு நெஞ்செல்லாம் படபடக்குது. 1 இருந்து 9 போச்சு, நீ தேடுறதுனா படபடுக்கிறதுனா ஓகே. 9 தான் இருக்குதுல, 1 தானே மிஸ் ஆச்சு. இல்ல,
ஒன்றும் இல்லைனாலும் சொந்தமாக்க மாட்டார். எங்க ஒரு லேண்ட் நம்ம பார்க்குறோம், அந்த லேண்ட் நம்ம பார்த்ததுனால பிடிச்சி அதை வாங்குறதுக்கு ரெடி ஆகிறோம். வாங்குறதுக்கு ரெடி ஆகி வாங்குறதுக்காக எல்லாம் ரெடி அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி சொந்தமாக்கலான்னு போகும்போது தான் திடீர்னு அந்த லேண்டை குறித்து ஒரு வார்த்தை வருது. அதில் வில்லங்க இருக்குன்னு ஒரு வார்த்தை வருது. வாங்குவீங்க? உங்களுக்கு பிடிச்சது, அமௌண்ட் இருக்குது, எல்லாம் இருக்கு, ஆனால் ஏன் வாங்கலை? ஒரே ஒரு வில்லங்கம் தானே, அது மொத்தமாக வில்லங்கமாயிரும். பிடிச்ச லேண்ட் ஆனாலும் அமௌண்ட் இருந்தாலும் வில்லங்க இருந்தா வாங்க மாட்டோம். நாமே இப்படி பார்த்து வாங்கும்போது நீ சொந்தமானவன் தான், நீ உடன்படிக்கை பண்ணவன் தான், ஆனா சொந்தமாக்க வரும்போது உன் பத்திரத்துல வில்லங்க இருக்கக்கூடாது. பத்திரம் கிளியரா இருக்கணும், பத்திரம் கிளியரா இருக்கணும். அவர் வர்றதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிருங்க. பத்திரம் கிளியர் ஆகாம சொந்தமாக சைன் போட மாட்டார். சபையே, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு பேசுகிறார், பத்திரத்தை கிளியர் பண்ணு. சிலர் இப்பதான் தூக்கத்தில் எழுதி, எந்த பத்திரம்? உங்க வீட்டு பத்திரம் தான், சீக்கிரம் எழுதி கொண்டு வாங்க. பத்திரத்தை கிளியர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பத்திரத்துல வில்லங்க இருந்துனா இது கர்த்தருக்கு பிடிச்ச லேண்ட் தான், இது நமக்கு பிடிச்ச லேண்ட் தான், அமௌண்ட் எல்லாம் இருக்கு, ரெடி, சொந்தமாக்கலான்னு வரும்போது ஒரு காதுல ஒரு நியூஸ் வருது அல்லது பார்க்கும்போது தெரியுது, அந்த பத்திரத்துல ஒரு வில்லங்க இருந்தா அவன் எவ்வளவுதான் பிடிச்ச லேண்டான வாங்க மாட்டான். நிறைய லேண்ட் நம்ம சர்ச்சுக்கு பார்த்தோம், நிறைய பார்த்த லேண்ட் பிடிச்சது, அது பார்த்த லேண்ட்ல நிறைய வில்லங்கமும், அதனால அதை ஸ்கிப் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒரு லேண்ட் பார்க்குறோம், நிறைய இதுல வில்லங்க ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். ஆமா, பிடிச்ச லேண்டு தான், பிடிச்ச இடம் தான், ரைட், பிடிச்ச இடம், அதனால நான் வாங்கிய தீர்ந்து வாங்கிட்டேன்னா அது பிற்காலத்தில் எனக்கு பெரிய. இதே போல பரலோ ஒரு உலகத்தில் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு இப்படி ஒருவன் பார்க்கும்போது, பரலோகம் என்ன சொந்தமாக்க வரும்போது எப்படி அவர் கவனிப்பார்? அதனால ஒன்று அவளுக்கு 9 இருக்குதுல்ல, இல்ல 1 இல்லைனாலும் அவர் தந்தவைகளில் நான் ஒன்றையும் இழந்து கூடாது. அவன் அதற்காக அவள் என்ன செய்கிறாள்? 3 காரியத்தை செய்கிறாள். இந்த 3 காரியமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டிய காரியங்கள். ஒன்று, நான் அதை சொல்லி விட்டுறேன், அதுக்கு நேரம் போகிறதுனால எல்லாத்தையும் விவரமாய் சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் அந்த 3 காரியங்களை சொல்றேன். ஒன்று, அவளுக்குள் உணர்வு நஷ்டப்படவில்லை, உணர்வு நஷ்டப்படவில்லை. 2வது, விளக்கை ஏற்றுகிறாள். 3, வீட்டை பெருக்குகிறாள். ஆமென். உணர்வு நஷ்டப்படவில்லை, விளக்கை ஏற்றுகிறாள், வீட்டை பெருக்குகிறாள். ஹல்லேலூயா. இவள் இவ்வளவு வேகமாய் காணாமல் போன இந்த ஒரு வெள்ளிக்காசு எப்படியாவது எனக்கு கிடைச்சே ஆகணும், எனக்கு அது கிடைக்காம எனக்கு அடுத்து ஒரு சந்தோஷம் இல்லை என்று இவ்வளவு வேகமாய் பாரமாய் இவள் தேடுவதற்கான ரீசன் என்னன்னா, முதல்ல அவளுக்குள்ள ஒரு உணர்வு நஷ்டப்படல. என்ன உணர்வுனா, என் நேசர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்கிற உணர்வு. என் நேசர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த உணர்வு ஒருவேளை அவளுக்கு நஷ்டப்பட்டிருக்குமானால் அவள் தேடுவதை தாமதித்திருப்பாள். ஏமா இவ்வளோ வேகமா தேடுற? இன்னைக்கு அந்த காயின் உனக்கு வேணுமா? எஸ் வேணும். ஏன் இன்னைக்கே வேணும்? அவர் இந்த டைம்ல வருவேன்னு சொல்லிட்டு போகல, அவர் எப்ப வேணாலும் வருவார், அவர் எப்ப வேணாலும் வருவார், அவருடைய கால சத்தம் எப்ப வேணாலும் துணிக்கும். எனவே நான் காலத்தை தாமதிக்க கூடாது. இழந்ததை எப்படியாவது நான் திருப்பி பெற்றுக்கொள்ளணும், இழந்ததை நான் எப்படியாவது திருப்பி பெற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளையே, ஒரு தேவ பிள்ளை தேவன் தந்ததை இழந்து நிற்பது பரலோகம் விரும்பாது. நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய். இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். நீ தேடுவது உண்மையானால் நீ திருப்பி கொள்வாய். ஹல்லேலூயா. இந்த உணர்வு அவளை என்ன வைக்குதுன்னா, தேட வைக்குது. பைபிள்ல ஒரு வார்த்தை அழகா இருக்குது பாருங்க, சங்கீதத்திலே. ஆமென். 14வது சங்கீதம் 2வது வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ. இந்த வார்த்தையை படிக்கும் போது நான் இதை இப்படியே படிச்சேன், உணர்வு இருந்தா தேடும். எனக்குள்ள உணர்வு இருக்கும்னா நான் தேட வேண்டியதை தேடிக்கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில நான் ஒவ்வொன்றையும் கவனமாய் பார்த்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு ஏன் நமக்கு நிறைய விஷயங்கள் அப்படி நிர்விசாரம் ஆயிடுச்சுன்னா, இந்த உணர்வு நஷ்டப்பட்டு போய்விட்டது. சத்துரு இன்னைக்கு சபைக்கு செய்கிற மிகப்பெரிய தந்திரத்தில் ஒண்ணுதான், உணர்வு அப்படியே இல்லாமலாக்கிட்டான்.
கிறிஸ்துவை குறித்த உணர்வு இல்லை, கிறிஸ்துவின் வருகை குறித்த உணர்வு இல்லை, அவர் சீக்கிரம் வரப்போகிறாங்கிற உணர்வு இல்லை. இப்படி யுத்தம் நடக்கும்போது, இப்படி தேசத்தில் அந்தந்த காரியங்கள் நடக்கும்போது இதை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்றோமே தவிர என்ன உணர்வு வர மாட்டேங்குது தெரியுமா? ஹே, கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார், அவர் இதோ வாசற்படியில வந்திருக்கிறார். ஓகே, உணர்வு வரோனா நான் தேடுவேன். உணர்வு வந்துச்சுன்னா என் காரியத்தை நான் சீர்படுத்தி கொண்டிருப்பேன். உணர்வு வந்துட்டுனா என் வாழ்க்கையை நான் சரி செய்து கொண்டே இருப்பேன். இன்னைக்கு நான் எவ்வளவு பாவம் செஞ்சோம், எவ்வளவு காரியங்கள் என் வாழ்க்கையில் நஷ்டப்பட்ட பிறகும் அதை தேடுறதுக்கு எனக்கு ஒரு உணர்வு வரலனா, ஹல்லேலூயா, நான் ரொம்ப பின்வாங்கி இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று சொல்லிவிட்டு, ரோமர் 1வது அதிகாரத்தில் 21 அது சொல்றாரு. சொல்லிவிட்டு 28:31 சொல்றார் பாருங்கள், வாசிங்கள். ஆமென். ரோமர் 1, தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்த 31வது வசனம், உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய். உணர்வு இல்லைனாலே அடுத்து உடன்படிக்கை மீறுவாங்க, சுபாவத்தில் மாற்றங்கள் வித்தியாசமாயிரும், இணங்க மாட்டாங்க, இன்னும் இரக்கம் இல்லை. இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து அப்படிதான் தெரியுது. ஒவ்வொரு நாள் நியூஸ் படிக்கும்போது பாரமா இருக்குது. கடந்த நாளில் தூத்துக்குடியில் ஒரு +2 மாணவியுடைய நிலை. ஆமென். நம்ம வீட்டில் இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கும்போது, ஆமாம், அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா எப்படிங்க அது தாங்க முடியும்? அந்த பிள்ளையுடைய பெற்றோர் என்ன கதறல் இருப்பாங்க. இரக்கம் இல்லாதவன், ஏன்னா ஒரு உணர்வு இல்லை. அவனை, அந்த பிடிக்கப்பட்டவனை குறித்து சொல்றாங்க, ஆல்ரெடி இதே போல ஒரு பெரிய கேஸ்ல மாட்டி அப்படி சிக்கின பிறகு அந்த உணர்வு இல்லை. உணர்வு இல்லைனாலே நிறைய விஷயங்கள் நான் நிர்விசாரமா செஞ்சுட்டு இருப்பேன். சவுலை விட்டு உணர்வு நஷ்டப்பட்டுச்சு, அதனால தான் செய்கிறதுல நிர்விசாரமா கடைசியில் குறி கேட்க கூட போயிட்டான். ஆனா தாவீதுக்குள்ள உணர்வு நஷ்டமாகல. அதனால தேவ சமூகத்துல இருந்து கேட்கிறா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. உணர்வு நஷ்டமாகுதா? இன்னைக்கு இந்த உணர்வு சபையிலும் இன்னைக்கு இல்ல, தேசத்திலும் இன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா. உணர்வு இல்லாத ஜனத்தினுடைய இருதயம் இருளடைந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி எனக்கு உணர்வு இல்லைனா ஒரு காரியத்தை நான் எப்படி அறிஞ்சு கொள்வேன் தெரியுமா? உணர்வு வரலன்னா ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளில் உணர்வு இல்லாதவங்கள்ட்ட வெளிப்படுகிற ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? தேவனை தான் ஆராதிப்பாங்க, ஆனா அவங்க வாயில என்ன வராது? மகிமையும் படுத்த மாட்டாங்க, ஸ்தோத்திரமும் பண்ண மாட்டாங்க. என்னால இன்னைக்கு ஆராதிக்க முடியல, ஆராதனையில் என்னால தேவனை இணைந்து ஆராதிக்க முடியலன்னா எனக்குள்ள அந்த உணர்வு இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உணர்வு உள்ளவன் தேவனை மகிமைப்படுத்துவான். உணர்வு உள்ளவன் தான் கர்த்தரை தேடுவான். இன்னைக்கு என் லைஃப்ல பர்சனல் பிரேயர் இல்லையா, எனக்கு தேவனை தேடுகிற அனுபவம் என் லைஃப்ல இல்லைன்னா, ஆமென், எனக்குள்ள அந்த உணர்வு நஷ்டமாகி விட்டது. சபையே, இன்றைக்கு காலையில நம்ம ஜெபிக்க போற ஜெபம் இதுதான். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தருவீராக, ஒரு உணர்வை காற்றை கர்த்தர் வீச பண்ணுவாராக. உணர்வு அடைஞ்சிட்டோம்னா நம்ம வேகமா தேடுவோம், வேகமா காரியத்தை சீர்படுத்துவோம், வேகமா காரியங்களை ஒழுங்குபடுத்துவோம். ஏன்னா உணர்வு உள்ளவனுக்கு தெரியும் சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். 10 கன்னிகைகளை குறித்து சொல்லும் போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு தெரியும். மத்தேயு 25வது அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவனிங்கள். 1 முதல் 4 வசனங்களை வாசிங்கள் வேகமாக. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச காரியம். சரி, அந்த புத்தி உள்ளவங்க ஒரு பாத்திரத்தில் என்ன கொண்டு வராங்களா, அதை பார்த்தாவது உணர்ந்தாங்களா? இல்லை. சரி, இவங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு டீம் இல்லை, அதனால இவங்களுக்கு தெரியாதுன்னா ஒரு நியாயம் இருக்கு.
அவங்க முன்னாடி ஒரு 5 பேர் காட்டுறாங்க, என்ன கண்டிப்பா கூட. ஏன் என்ன இவங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வராங்கன்னா, இவங்களுக்குள்ள இருந்த உணர்வு என்ன தெரியுமா, அவர் வருவார்னு தெரியும், ஆனா எப்ப வருவார்னு. இந்த தீ அவர் வரும் வர எரியுமான்னு எனக்கு நம்பிக்கை. அவர் வர்றது வர இதை நான் எரிய வச்சுட்டே இருக்கேன். அவங்களுக்கு இருந்த உணர்வு என்ன தெரியுமா, இப்ப எரிகிற இந்த தீ, ஒருவேளை இந்த தீ எரியும் போது அவர் வரலாம், ஆனா அவர் கொஞ்சம் தாமதிச்சார்னா இந்த தீ பத்தாது. இந்த தீ அவர் வர வர எரியணும்னா எனக்கு கூட கொஞ்சம் என்ன. இந்த உணர்வு யாருக்கு இல்லை தெரியுமா, அவங்களுக்கு இல்லை. அவங்களும் மணவாளனை சந்திக்க தான் வந்தார்கள், அவங்களும் அவரை சொந்தமாக்க தான் வந்தாங்க. ஆனா இவர்களுக்குள் இருந்த இந்த உணர்வு அவர்களுக்குள் இல்லாமல் போய்விட்டது. அவங்களுக்குள்ள இருந்த ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, இந்த தீ எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அவரு வருவார். ஆனா இந்த புத்தி உள்ள ஸ்திரீகளுக்குள்ள இருந்த உணர்வு, இந்த தீ எரியும் போது ஒருவேளை வந்துருவார், ஆனா ஒருவேளை இதை தாண்டி அவர் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதிச்சுனா இந்த தீ பத்தாது என்று சொல்லி உணர்வடைந்து அதற்கு என்ன செய்யணுமோ அதை ரெடி பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த உணர்வு இருந்ததுனால அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணதுனால அவங்களுக்கு எதை குறித்து பயம் இல்லை. அவங்களுக்கு தெரியும் எல்லாம் ரெடியா இருக்கு, வரும்போது நம்ம போயிடுவோம். இவங்களுக்கு எதுக்கு பிறகு உணர்வு வந்துச்சு தெரியுமா, அவர் வந்துட்டு போன பிறகு. நிறைய பேருக்கு உணர்வு வரும் வந்துட்டு போன பிறகு. அப்போ தான் ஐயோ அன்னைக்கே பாஸ்டர் மேடையிலேருந்து கத்தி கத்தி சொன்னாரே, என்னை எடுத்துட்டு வா, என்னை எடுத்துட்டு வா, என்னை எடுத்துட்டு வா. அன்னைக்கு சொல்லும் போது நான் கேட்கல. இன்னைக்கு என்னையும் இல்லை, பாஸ்டரும் இல்லை, என் கூட இருந்து கொண்டு வந்த யாருமே. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, உன் தீபம் கடைசி வரை எரிஞ்சுட்டே இருக்கணும். இந்த தீ அணைஞ்சிடக்கூடாது. அவர் கொளுத்தி விட்ட இந்த தீ கடைசி வரை எரிந்து கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த தீப கடைசி வரை எரியணும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே. ஹல்லேலூயா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. எனக்கு என் லைஃப்ல எரிந்து கொண்டிருக்கிற இந்த தீ அவர் வருகை வரையில் எரிந்து கொண்டே இருக்கணும். இந்த தீ நான் எனக்குள் எரிய விட்டது அல்ல, கர்த்தர் எனக்குள் கொளுத்தி விட்டது. அதனாலதான் தீமோத்தேயு உனக்குள் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டிட்டே என்றார். ஹல்லேலூயா. அதை அவச்சிராத அனல் மூட்டிட்டே இரு. ஆமா, இந்த தீவட்டியில் வைத்திருக்கிற இந்த ஸ்திரீகளுக்கு தெரியும், இந்த தீ ஒருவேளை இந்த தீ அணையறதுக்குள்ள அவர் வந்துருவார். அப்படி வரலனாலும் எங்களுக்கு கவலை, ஏன்னா என்ன இருக்குது, அவர் வர்றது வரை இந்த தீயை நாங்க எரிய வச்சுட்டே இருப்போம், அவருக்கு பிரியமா இருந்து கொண்டே இருப்போம். இந்த உணர்வு நஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு அநேகர் தங்கள் கையில சிலது காணாம போனது கூட, ஐயோ காணாம போயிட்டேங்கிற ஒரு உணர்வே வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஈஸியா குடும்பங்கள் பிரிகிறது. இன்னைக்கு ஈஸியா எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற கூட்டங்கள் அநேகம் உண்டு. தயவாய் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை இப்படிப்பட்ட இழப்புகள், குடும்பத்தில் பிரிவினைகள், இழப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவரே ஒரு உணர்வின் காற்றை எனக்கு வீச பண்ணுவீராக, என்னை தேட வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது கேட்டானே, நான் போகலாம் ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர்வேனா, நான் திருப்பிக் கொள்வேனா என்று கேட்டதும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ போ தாவீதே, நீ போய் சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இன்னைக்கு சில வார்த்தை, இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காக மறுபடி கர்த்தர் பேசுகிறார். நீ தைரியமாய் நில்லு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் திருப்பாம தாவீதை விடல, திருப்பிரு. பைபிள் சொல்லுது, தாவீது போனான், முறியடித்தான், ஒன்றும் குறைவு விடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். அவர் தந்ததுல நான் இழந்துடக்கூடாது. இந்த ஸ்திரீ இந்த 10ல் ஒண்ணு மிஸ் ஆனதும் அவள் துடிக்கிறா. அவள் அடுத்து எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு அவள் வேலையை அதை கண்டுபிடிச்சணும். அவளை கண்டுபிடிச்ச பிறகுதான் எல்லா சந்தோஷமே.
உணர்வுள்ளவளா இருந்தாள். இரண்டாவது அவள் செய்த காரியம், உணர்வு அடைந்து 15வது அதிகாரம் லூக்கா 8வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க. எப்படி கண்டுபிடிக்கிறார்? முதல்ல உணர்வு அடைந்தவளாய் அவள் செய்கிற அடுத்த காரியம் என்னன்னா, விளக்கை கொளுத்தினாள். விளக்கை கொளுத்துகிறார். என் வாழ்க்கையில இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்குமானால், இந்த 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 வெள்ளிக்காசு இவ்வளவு காணாம போய் இவ இவ்வளவு தேடுவதற்கு ரீசன் என்னன்னு கேட்டா, நான் சிம்பிளா சொல்ல, விளக்கு எரியல. விளக்கு எரியோனா ஒன்னு கீழே விழும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில வெளிச்சம் இருக்குன்னா ஒன்னு காணாம போறதுனால எனக்கு தெரிஞ்சிடும். ஏமா நீ இப்படி தேட வேண்டியது ஆயிட்டுன்னா, இதுவரை இந்த விளக்கு என்ன ஆகல? எரியல. விளக்கு எரியலனா என்ன விளக்கு? நீதிமொழிகள் 6:23 சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே எனக்கு வெளிச்சம். எல்லாரும் உங்க வேதத்தை கையில எடுத்து உயர்த்தி சொல்லுங்க, இந்த வேதமே எனக்கு விளக்குன்னு சொல்றவங்க ஆமென். என் வாழ்க்கையில இந்த விளக்கு எரிகிறது இல்லாமல் போனால் அநேக காரியங்கள் காணாமல் போகும். ஹல்லேலூயா. விளக்கு இல்லைன்னா நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடும். ஆமா, அவருடைய அந்த விளக்கு எரியல. இவ இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடுறதுக்கான ரீசன் என்ன? அந்த விளக்கு எரியல. இந்த காயின் மிஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? அந்த விளக்கு எரியல. ஹல்லேலூயா. அந்த விளக்கு எரியாததினால் ஒன்று காணவும் இல்லை. இரண்டாவது அவ என்ன பண்றானா, விளக்க கொளுத்துனதும் காயினை பார்த்தாளா? இல்ல. விளக்க கொளுத்துனது எதை பார்த்தா? நீங்க அந்த வீட்டில் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சரி, நீங்க பைபிள் நல்லா படிச்சு ஸ்காலர்ஸா இருக்கிறீங்கிறதுனால சும்மா கேட்டேன். விளக்க கொளுத்துனது காயினை பார்த்தாளா? விளக்கு கொளுத்துனது எதை பார்த்தா? வெளிச்சம். என்ன ஒரு வெளிச்சம்! இந்த வெளிச்சத்தை நான் அறியேன். விளக்கு கொளுத்துனதும் அவ அடுத்த செய்யற காரியம் என்ன? வாரியல் எடுத்தா. கரெக்ட். வாரியல் எடுத்து என்ன செஞ்சான்? பெருக்குறானா என்ன இருக்கு? ஏன் இன்னைக்கு நிறைய விஷயம் காணல தெரியுமா? குப்பை ஜாஸ்தி ஆயிட்டு. இந்த குப்பை இருக்கிறது ஏன் தெரியல தெரியுமா? விளக்கு எரியல. விளக்க கொளுத்தி பாரு, நிறைய குப்பை உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஹல்லேலூயா. விளக்கு அணைய குப்பை ஜாஸ்தி ஆகுது. இந்த குப்பை ஜாஸ்தி ஆகுறதுனால என்ன பிரச்சனை தெரியுமா? காணாததை உடனே கண்டுபிடிக்கலாம் முடியல. விளக்க கொளுத்துனதும் குப்பை மட்டும் இல்லைன்னா அந்த காயின் உடனே தெரியுமா தெரியாதா? பெருக்க தேவையே இல்லையா? தேவையில்லை. ஆனா இப்ப அவ பெருக்க வேண்டியதா இருக்குது. அன்பு தேவ பிள்ளையே, விளக்கு அணையும் போது காணாம போகிறது ஒரு பகுதி இருக்கு, இன்னொரு பகுதி காணாததை நான் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என் வாழ்க்கையில விளக்கு இந்த விளக்கு மட்டும் டெய்லி அந்த வீட்டுல எரிந்து கொண்டிருந்தால் இந்த வீட்டுல இவ்வளவு குப்பை வந்திருக்குமா? அப்ப இந்த குப்பை வருவதற்கு ரீசன் என்ன? விளக்கு எரியல. இந்த வார்த்தை வாழ்க்கையில குறைய குறைய வாழ்க்கையில குப்பை அதிகமாயிட்டே இருக்கும். இந்த விளக்கு எரிய எரிய குப்பை வெளியேறும். உனக்கானது உன் கையில் சுதரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வாழ்க்கையின் விளக்கு, இந்த விளக்கை நான் கொளுத்தணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் வீட்டுல விளக்கு இருக்கான விளக்குல என்ன இல்ல தெரியுமா? தீ இல்ல, எண்ணெயும் இல்ல, ஒன்னும் இல்ல. கேட்டா விளக்கு இருக்கு. விளக்கு இருக்கிறது விஷயம் இல்ல, விளக்குல தீ எரியணும். அவ விளக்கை கொளுத்தினால் அப்படி விளக்கு கொளுத்துற தீ எரியணும். நிறைய பேர் வீட்டுல பைபிள் இருக்கு, ஆனா பைபிள் எரியல. ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்ற வார்த்தை, முன்னாடி எல்லாம் இந்த பைபிள் பிரிண்ட் பண்ணது வெளியில கருப்பும் உள்ள வெள்ளையும் இல்ல, இப்பதான் பல பல கலர்லாம் வந்துட்டு இதை உருவாக்குனதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்படி இது உங்க வாழ்க்கையில மூடி இருக்கிறதே வாழ்க்கை ஃபுல்லா கருப்பா தான் இருக்கும். இதை திறந்துட்டீங்கன்னா வாழ்க்கை வெள்ளை. விளக்கு இருக்கு, விளக்கு கொளுத்துறீங்களா? இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில குப்பை ஜாஸ்தியாச்சு? ஏன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்துட்ட, இன்னும் திருப்ப முடியல? ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு என் கையில நஷ்டமானது நஷ்டமாகி கொண்டே இருக்கிறது? விளக்கு எழுயல,
விளக்கு எரிகிற வாழ்க்கையில ஒன்றும் நஷ்டப்படவும் செய்யாது. ஒரு குப்பையை கர்த்தர் அனுமதிக்கவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ விளக்க கொளுத்துனதும் காயினை பாப்பான்னு பார்த்து அப்பதான் அவளுக்கு கண்ணுல என்ன தெரியும், இவ்வளவு குப்பை இருக்கா. இந்த வார்த்தை நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கும். யோவான் 15வது அதிகாரத்தின் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். இந்த சுத்தமாக்கனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த சுத்தமாக்கப்பட அந்த கொடி அதிக கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், ஒன்றும் நஷ்டப்படாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பக்கம் இழப்புகள், இன்னொரு பக்கம் குப்பை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குது. ஏன் ரீசன்? ஒரு பக்கம் உணர்வு இல்லை. உணர்வு இல்லாததுனால என்னவோ ஆயிடுச்சுன்னா, இந்த விளக்கு கொளுத்தி வைக்கிற ஒரு அனுபவமே இன்னைக்கு வாழ்க்கையில் இல்லை. நிறைய பேர் வீட்டில் இன்னைக்கு விளக்கு இருக்குது. ஒரு விளக்கு இல்ல, 10 விளக்கு இருக்கு. கார்ல ஒரு விளக்கு, அடுத்து பைக்ல ஒரு விளக்கு, கிச்சன்ல ஒரு விளக்கு, பெட்ரூம்ல ஒரு விளக்கு, ஹால்ல ஒரு விளக்கு. விளக்காதான் இருக்கே தவிர எரியல. அதை கொளுத்தி பாரு, குப்பையும் நீங்கும், காணாதது கைக்கு வரும். குப்பையும் நீங்கும், காணாததும் கைக்கு வரும். ஹல்லேலூயா, ஆமென். விளக்கை கொளுத்துங்க, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. வேதத்தை அதிகம் நேசியுங்கள். வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்க துவங்குங்கள். கர்த்தர் வேதத்தில் எவன் பிரியமா இருக்கிறானோ அவனை சேர்த்துக்கொள்ள தேவன் சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஹல்லேலூயா. கிட்ட நெருங்க. அந்த விளக்கு தான் நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். முச்சடியில எழுந்து அந்த தீ எரிந்து கொண்டிருந்த போது அந்த வெளிச்சத்துல நெருங்கினாம் பாருங்க மோசே. நெருங்க தான் மோசைக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. ஒரு விஷயம், முதல் விஷயம் என்ன வருதுன்னா, அவன் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைய கலட்டி போடு. சிலது மாற்ற வேண்டியதெல்லாம் கர்த்தர் அந்த வெளிச்சத்தில் வெளிப்படுத்துறார். அடுத்து அவன் வாழ்க்கையில திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறார். எப்படி பிரயாணிக்கணும் கர்த்தர் வெளிப்படுத்துறார். எது தேவனுக்கு பிரியமான பாதை என்பதை அவன் அந்த வெளிச்சத்துக்கு கிட்ட நெருங்க. இந்த வெளிச்சத்திற்குள்ள நான் நெருங்க. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை குறித்து அதிகம் பேச உண்டு. ஆனால் நான் இனி ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிற நேரம் போகிறபடினால், விளக்கை கொளுத்தினாள், உணர்வடைந்தவளா இருந்தாள், விளக்கை கொளுத்தினாள், கடைசியா வீட்டை பெருக்கினாள். இவள் செய்த அடுத்த கிரியை என்ன தெரியுமா? விளக்க கொளுத்தினது. இவ உண்மையிலே விளக்க கொளுத்தினது எதற்காக? காசு தேட. அப்ப அவ என்ன செஞ்சிருக்கணும்? பெருக்காமலே தேட முடியுமா? முடியாதா? ஆனா அவ செய்த கிரியை என்ன தெரியுமா? விளக்க கொளுத்தினதும் அவ கண்ணுக்கு தூசி தெரிஞ்சிச்சு. அவளுடைய ஃபர்ஸ்ட் வேலை தூசியை உதறா. தூசியை உதறனா உன் கண்ணுக்கு தெரிய வேண்டிய வெள்ளி காசு தெரியும். அன்பு உள்ளமே, இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காக நான் பாரமாய் பேசுகிறேன். உன் தூசியை உதறிட்டேனா இழந்தது உன் கைக்கு திரும்ப வரும். உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. விளக்கின் வெளிச்சத்தில் அவள் தூசியை கண்டதும் அவளுடைய அடுத்த டிசிஷன் என்ன தெரியுமா? இந்த தூசியை நான் பெருகணும். விளக்கு நமக்கு எதை காண்பிக்கிறதோ அதை இமிடியேட்டா செய்கிற சுபாவம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளைக்கு வருதுன்னா அதை இமிடியேட்டா செவி கொடுக்கிற ஒரு சுபாவம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. அப்படிப்பட்டவர்கள் தான் பிதாவுக்கு பிரியமானவர்கள். பைபிள் சொல்லுகிறது, இயேசு கடைசி வரை அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய், பிதா என்ன சொல்றாரோ அதுதான், பிதா என்ன சொல்றாரோ அதுதான். இயேசு ஒரு நாள் 3 சீஷர்களை மறுரூப மலைக்கு, அந்த மலைகளை கூட்டிட்டு போய் மறுரூபமாகி அந்த மகிமையான காட்சியை சீஷர்கள் பார்த்ததும் பேதுரு சொல்றார், ஆண்டவரே இங்கே இருப்பது நல்லது. அந்த மகிமையை பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த பூமியெல்லாம் பிடிக்காது. ஹல்லேலூயா. நமக்கு ஏன் இன்னும் இந்த பூமியில பெரிய பெரிய காரியத்தெல்லாம் சொந்தமாக்கணும்னு விரும்புறோம் தெரியுமா? நம்ம இன்னும் அதை பார்க்கல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த மகிமையை காட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம மொத்த ஜெபமே, ஆண்டவரே இங்கே எனக்கு வேண்டவே வேண்டாம். சிலர்லாம் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போயிட்டு வரும்போது இந்த பிள்ளைங்க, அப்பா நம்ம அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன பிள்ளைகள் நம்மளும் அப்படிதான். ஆமே,
ஒருவேளை இப்போ ஆண்டவர் வந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் தராருன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு எந்த கண்ட்ரியில் பிறக்கணும்னு நீ விரும்புகிற, இப்படி ஒரு ஆப்ஷன் தான். எத்தனை பேர் இந்தியாவை செலக்ட் பண்ணியிருப்பீங்க? உங்கள் சிரிப்புலேயே நல்லா தெரியுது. சிலர் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆன பிறகு சொல்கிறோம், எனக்கு அன்னைக்கு யூகே மாப்பிள்ள வந்துச்சு. சிலதெல்லாம் பார்த்த உடனே அங்கே போயிருந்துடலாம், நம்ம மகிமை மட்டும் ஒரு கப் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பேதுரு கொஞ்சம் தான் பார்க்கிறார், பரலோகத்தின் மொத்த மகிமை இல்லை, அந்த மகிமையின் ஒரு கொஞ்சம் காட்சியை மலையில பார்த்து தான் பேதுரு சொல்றார், இயேசுப்பா இங்கே இங்கே இருந்துரும். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தை அவன் காதுல வருது பாருங்க. மத்தேயு 17வது அதிகாரம் 4-5 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 4ல சொல்றார், நாம் இங்கே இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி 5வது வசனத்தை வாசிங்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்றார். போதும். பேதுருடைய ஆசை என்ன? அப்பா இந்த மகிமையிலே இருந்துடலாம், இந்த மகிமையே போதும்பா, இந்த மகிமையை நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா, இங்கே கூடாரம் போட்டு இருந்துடலாம். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பிதா அவன் காது கேட்க ஒன்னு சொல்றாரு, இந்த மகிமையை நீ விரும்புறியா, இந்த மகிமையை நீ வாஞ்சிக்கிறியா, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இவருக்கு செவி கொடு, இந்த சத்தத்துக்கு செவி கொடு, இந்த வார்த்தைக்கு செவி கொடு, இந்த வார்த்தையின்படி நட, உனக்கு மகிமை கன்ஃபார்ம். இந்த வார்த்தையை பிடித்துக்கொள், உனக்கு மகிமை கன்ஃபார்ம். இந்த கோலை பிடிச்சு நட, உனக்கு மகிமை கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. வாசிக்கிறது ரொம்ப முக்கியம், கேட்கிறது ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் கை கொள்ளுகிறவர்களாய் மாறுங்கள். அவருக்கு செவி கொடு. ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்படுகிறது, அவருக்கு சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்றார். அவர் செவி கொடுங்க, கேட்கிறதோட விட்டுறாத, நீ அதை இமிடியேட்டா உன் லைஃப்ல நடைமுறைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படியாததும் ஒன்றுதான், தாமதித்து கீழ்ப்படிவதும் ஒன்றுதான். இன்னைக்கு நிறைய பேர் கேட்போம், உடனே இமிடியேட்டா கீழ்ப்படுகிறோமான்னு கேட்டா அது இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இல்ல. என்னை உட்படுத்தி சொல்றேன், பல காரியத்துல நம்ம இமிடியேட்டா கீழ்ப்படுகிறோமான்னு கேட்டா, நான் நீங்க பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த சக்சஸ் என்ன தெரியுமா? அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் கீழ்ப்படிவாங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், அவன் எத்தனை பரிசுத்தவான்களை வேதத்தில் எடுத்து காட்ட முடியும்? சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் சொன்னபடி கீழ்ப்படிந்தார்கள். அத்தனை பேரை கர்த்தர் மகிமையில கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு மகிமை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆண்டவர். ஆமென். அதனால தான் பைபிள் பலரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார்கள். அவன் யார் பிரியமானவன் தெரியுமா? விளக்கை கொளுத்துகிறவர் மட்டுமல்ல, அந்த விளக்கு காட்டுற பாதையில் ஒருத்தர் நடக்கிறான். தூசி இருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த விளக்கு தூசியை காட்டுனதும் இவள் எதற்கு முயற்சிக்கிறான்? அந்த தூசியை. ஹல்லேலூயா. விளக்கு தூசியை காட்டின பிறகு நான் இன்னும் தூசியை உதறாம நான் காயினையை தேடிக்கொண்டிருப்பேனா, என் தேடலாவே இருக்கும். நீ தூசியை உதறினா உன் கையில கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அன்பு சபையே, ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமாய் மார், ஒன்றை இழந்துராதீங்க. ஆமென். உணர்வுள்ளவர்களாகுங்கள், விளக்கை கொளுத்துங்கள், வீட்டை பெருக்குங்கள். இப்படி பெருக்கினவளை குறித்து சொல்லப்படுகிறது, அவள் கண்டுபிடித்தாள், அவள் சந்தோஷப்பட்டாள். இந்த சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தந்தருளுவாராக. ஒரு உணர்வின் காற்றை கர்த்தர் வீச பண்ணுவாராக. ஆமென். நாட்கள் மிக மிக சமீபமா இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். தேவன் வரும்போது இழந்தது ஒன்றும், ஆமென், நான் ஒன்றை இழந்து போகாதபடி அவைகளை நான் எழுப்பி நிறுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? உணர்வின் வரம் ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാദാ നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളു അനുഗ്രഹിക്കൂ. നാദാ നിന്റെ വൻ കൃപകൾ അനുഗ്രഹിക്കൂ. தாவீதுடைய ஒரு ஜெபம், ஆண்டவரே எனக்கு அந்த உணர்வை தாங்கப்பா. ஒரு விஷயம் 2 கரங்களை உயர்த்து. எத்தனை பேர் விரும்புறீங்க? உணர்வில்லாதவனாய் அல்ல. ஒருவேளை இந்த உணர்வு நஷ்டப்பட்டிருக்குமானால் இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வார்த்தை ஜெப கண்ணீரோடு கேளுங்க. எனக்கு அந்த உணர்வின் காற்றை வீச பண்ணுங்க ஆண்டவரே. இந்த உணர்வு ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கடைசி வரையிலும் நான் யாருக்காய் நியமிக்கப்பட்ட
மீட்கப்பட்டவன் என்கிற உணர்வு, என் கையில் கத்த தந்தவைகளை குறித்த உணர்வு, என் வீட்டை குறித்த உணர்வு, என் வாழ்க்கையில தூசி வரக்கூடாது என்கிற உணர்வு, என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை விரும்புகிற அந்த உணர்வு. ஆண்டவரே, எனக்கு எது சொந்தமாகுதோ இல்லையோ, எனக்கு நீங்க சொந்தமாயிரணும்ப்பா, எனக்கு பரலோகம் சொந்தமாயிரணும்ப்பா. அந்த உணர்வின் காற்றை கர்த்தர் வீச பண்ணுவீராக, சபையிலே வீச பண்ணுவீராக, என் குடும்பத்திலே வீச பண்ணுவீராக, என் தேசத்திலே வீச பண்ணுவீராக. விரும்புகிற தேவ பிள்ளை, இப்ப நீங்க கேட்கிறீர்களானால், உண்மையா ஜெபிப்பீர்களானால், ஒரு உணர்வின் காற்றை கர்த்தர் இப்பொழுது வீச பண்ணுவா. இதோ இழந்தவைகளை திரும்ப நீ தேடும்படியா, இழந்தவைகளை நீ திரும்ப மீட்டுக் கொள்ளும்படியா ஒரு உணர்வின் காற்றை கர்த்தர் வீச பண்ணுவாராக. உன் கையை விட்டு போன அநேக காரியங்கள் திரும்ப உன் கைக்குள் வர ஒரு உணர்வின் காற்றை கர்த்தர் வீச பண்ணுவாராக. உணர்வின் காற்று வீசட்டும். ஒருவர் இழந்து போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு ஒரு உணர்வின் காற்று வீசட்டும். என் வீட்டில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மேல ஒரு உணர்வின் காற்று வீசட்டும்பா. என் தேசத்தில் ரட்சிக்கப்படாத ஜனத்தின் மேல ஒரு உணர்வின் காற்று வீசட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ഉണർവിൻ വരം ലഭിപ്പാൻ ഞങ്ങൾ വരുന്നു തിരുസവിധേ. നാഥാ, നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ. ഓ വിശ്വനാഥ, നാഥാ, നിന്റെ വൻ കൃപകൾ ഞങ്ങൾ കരുളൂ. ദേശമെല്ലാം ദേശമെല്ലാം ഉണർത്തിടുവാൻ യേശുവിനെ ഉയർത്തിടുവാൻ. ദേശമെല്ലാം ഉണർത്തിടുവാൻ യേശുവിനെ. ആശിഷമാരി ആശിഷമാരി അയക്കേണവേ ഈ ശിഷ്യരാ നിന്ദാസരി വീസുക. ആശിഷ ஒரு உணர்வின் காற்று, ஒரு உணர்வின் காற்று, ஒரு உணர்வின் காற்று. ஒரு விசைக்குள்ள தேசமெல்லாம் தேசமெல்லாம் உணர்த்திடுவார் இயேசுவிலே உயர்த்திடுவார். இனி நாட்கள் செல்லாது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆசிஷமாரி அயக்கேனவே ஈசிஷரா நிந்தாசரின் மேல் ஆசிஷமாரி. ஆமென். பருவம் திருவசனம் கோஷிக்குவான், திருவசனம் கோஷிக்குவான், திரு நன்மைகள் சாட்சிக்குவான். திருவசனம் கௌரவல சகதர வலகதரியாதல கோரி வலவலவலம சந்தரிகதரியாதரா. உணர்வின் சக்தி அயக்கேனவே ஈசிஷரா நிந்தா. உணர்வின் சக்தி, உணர்வின் சக்தி அயக்கேனவே. glory, glory. திருநாமம் பாடிடுவான், திருநாமம் பாடிடுவான், திருவசனம் தியானிக்கும். விளக்கு எரியட்டும், விளக்கு எரியட்டும், விளக்கு எரியட்டும். சப்ரபல கதரி பலகசியதர கதரா சாஸ்வத சாதி ஐக்கேனவே ஈசிஷரா. glory, 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 glory. சாஸ்வத சாதி. ஆமென். ஒரு விசை கூட தேசமெல்லாம் உணர்த்திடுவார், தேசமெல்லாம் உணர்த்திடுவார் இயேசுவின், இயேசுவின் நாமத்திலே. உணர்வு, உணர்வு, உணர்த்தி எழும்பு சபையே, எழும்பு. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் வல்லமை தரித்துக்கொள். விளக்கை ஏற்று, தூசியை பெருக்கு. நேசர் வரப்போகிறார், நேசர் வரப்போகிறார். ஒரு கபஷகதல
பெருக்குங்கள், காணாதது கிடைக்கும், கைக்கு வரும். ஓ மகிமை 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 மகிமை. ஹalleluya. இழந்துராதீங்க, ஒன்று இழந்துராதீங்க. நாம் சொந்தமாக்க வேண்டியது பரலோகத்தை. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, ஆரம்பத்தில் நீர் எங்கள் மேல் வைத்த பிரியம் என்னை சொந்தமாக்க வரும்போது இருக்கணும்பா. பரலோகத்தை சொந்தமாக்கணும் விரும்புறவங்க உங்க 2 கரங்களை உயர்த்தி, நான் என் குடும்பம் பரலோகத்தை சொந்தமாக்கணும். நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் பரலோகத்தை சொந்தமாக்கணும். நானும் கத்து தந்த ஆத்துமாக்களும் பரலோகத்தை சொந்தமாக்கணும். ஒருவரும் அதை இழந்துடக்கூடாதப்பா, ஒருவரும் அதை இழந்துடக்கூடாதப்பா. கர்த்தரின் மேல் பிரியமாயிருப்பீராக, கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாயிருப்பீராக. சிலுவையில் அறையுண்டே நீ நான் அல்ல, சிலுவையில் அறையுண்டே நீ நான் அல்ல. அவரின் மகிமையே, அவரின் மகிமையே எனது லட்சியம். ஒருவரும் மிஸ் பண்ணிடக்கூடாதப்பா, ஒருவரும் அதை எழுந்திடக்கூடாது. என் கண்கள் அதை பார்க்கணும். பரலோகமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே. ஒரே ஒரு விசை, ஒரே ஒரு நிமிஷம் நாம ஜெபிக்க போகிறோம். சில காரியங்களை இழந்து இந்த காணாதது போல ஏதோ ஒரு காரியத்துல இழப்பை சந்தித்து நிற்கிற உள்ளமே. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், பூமிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம். கர்த்தர் தந்ததுல இதை நான் இழந்துட்டேன் பாஸ்டர், நான் அதை திருப்பணும், நான் அதை திருப்பி ஆகணும். அப்படியே தோடு பாரத்தோடு இருக்கிற உள்ளங்க, நீங்க வெட்கப்படாம வலது கருத்தை உயர்த்து, இடது கருத்தை இருதயத்துல வைத்து கதறலோடு அப்பா உணர்வை தாங்கப்பா. என் ஜெப வாழ்க்கை போயிடுச்சு அப்பா, என் பரிசுத்த வாழ்க்கை போயிடுச்சு அப்பா. உடைய விளக்கை நான் அணைச்சு வச்சுட்டேனே அப்பா, உடைய ஆவி அவித்து போட்டுட்டேனே அப்பா. நீர் தந்த குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமா கிடக்குது அப்பா. என் பிள்ளைகள் திசை மாறி போறாங்களே அப்பா. கிருபையாய் கிருபையாய். இல்ல, நான் விட மாட்டேன். நான் விளக்க கொளுத்துறேன், நான் வீட்டை பெருக்குவேன், நான் கண்டுபிடித்தே ஆவேன். எனக்கு கையில் அது திரும்ப வரும், என் கையில் அது திரும்ப வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கைக்கு திரும்ப வருது, என் கைக்கு திரும்ப வருது, என் கைக்கு திரும்ப வருது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறார். உன் கைக்கு திரும்ப வருது. பெற்றுக்கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்.
பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே வெளிப்படுத்தினதற்காய் நன்றி. நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு வாரமும் பேசுறீங்க ஆண்டவரே. ஆனாலும் இன்னும் நாங்கள் பலரும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காற்றை வீச பண்ணி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உணர்வடைந்திருக்கிறோம். விளக்க கொளுத்த போகிறோம். வீட்டை பெருக்க போகிறோம். இழந்தது கைக்கு திரும்ப வரப்போகிறது. இழந்ததெல்லாம் கைக்கு திரும்ப வரப்போகிறது. இழந்த ரட்சிப்பின் அனுபவம் திரும்ப, இழந்த பரிசுத்த வாழ்க்கை திரும்ப, இழந்த குடும்ப வாழ்க்கை திரும்ப, இழந்த அநேக நன்மைகள் திரும்ப கைக்கு. எஸ், கடைசி வரை இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். வருகை வரையிலும் என்னை குறையாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தருக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தை பேசுறதோடு மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையாய் மாறட்டப்பா. 100 மடங்காய் பலன் தரட்டும். இந்த வார்த்தை தொடர்ந்து இந்த வாரம் எங்களோட அதிகமா இடைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய வருகை சீக்கிரமா இருக்க போகிறது. ஆண்டவரை பார்க்காம ஆராதிச்சிட்டோம். உங்களை பார்க்கணும்ப்பா. அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களினாலே நான் அவரை பார்ப்பேன். என் கண்களினாலே அவரை பார்ப்பேன். யோபுவை போல உறுதியாயிருந்து உம்மை பார்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையா இருக்கட்டும். ஆண்டவர் என்னென்ன பகுதிகளில் உணர்வடைந்து பெருக்க வேண்டிய காரியங்களை பெருக்கி சுதந்திரிக்க வேண்டியவர்களை சுதந்திரிக்கணுமோ கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்றையும் இழந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த ஆராதனை மூலமாக வந்த எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.